நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிச்சேரி உடமரந்தாண்டா படுக்க என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே ஏ கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த மிளகரணியில் உள்ள இந்த மலுச்சாமி உள்ளங்குளாயன் அறையும் இந்த மந்தையம்மனை கூட்டிக்கிட்டு என் செவக பெருமாள் ஐயனாரை கூட்டிக்கிட்டு நீ கள்ளிச்சேரியை விட்டு நீ வர்றது எந்த குதிரடா உன் சொந்த குதிரே ஆடாத சாமியும் கள்ளிச்சேரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத சாமியும் என் கள்ளிச்சேரி ஊத்தாங்கரையான கூப்பிட்டா இறங்க ஆளுயர விச்சருவா அடா ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பே வெள்ளி புடிய ரூபா வாடா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேலே மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கி 30 வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமது செட கருப்பு ஆயுரணி அந்த கருப்பு ஆயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் அந்த மிளகரணியில் உள்ள இந்த சேவக பெருமாள் ஐயனாரோட நீ ஜவ்வாரி செய்ய நேரமாச்சு புறப்படுறதடா மதுரை பாண்டி முனி இந்நேரம் வாடா ஒத்த காலு சப்பானி சப்பானி அட ஒத்த காலு சப்பானி எப்போ உனக்கு ஒரு காலம் நொண்டியாடா ஓடி வாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறதடா வாம்புட்டு இத்தி மரா அறுப்பு கூட வாடா மைக்கு கொஞ்சம் குறையுது புத்துரு ஹலோ மிஸ்டர் வேலுமுருகன் மைசெட் மீனாட்சிபுரம் ப்ரோ இன்னர் வச்சு கொஞ்சம் சார் போய்ங்க ஹலோ உள்ள இன்னொரு மைக் போடவே இல்லை அமர்த்திட்டியா இடியாப்பம் கப்ளிங் பயலுக ஹலோ நான் என்னன்று விடிய வைப்பேன் ஹலோ 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 தொங்காசு பயில்களா அவனை எதிர்த்து வீட்டுக்கு போச்சுடுறா என்ன பழக்கம் ரொம்ப ஒழிக்குதா மெதுவா செய்வா சார் இதே சார்பு அப்போ ரைட் அது உனக்கு சார் ரெடியா ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி
ஜனனி பாண்டியகுமாரி பவானி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ பைந்தமிழ் பரமேஸ்வரி வேண்டு வரும் தரே அம்மா அம்மா வேண்டு வரும் தரே இன்னும் மனம் வள்ளையோ வேத வேதாந்தே நாதஸ்வரூபிணி வேதவேதாந்தே நாதஸ்வரூபிணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி ஹலோ சார்பாகவும் பங்காளிகள் சார்பாகவும் சால்வை அளிக்கப்படுகிறது. கிராம தலைவர் முகராஜ் அவர்களுக்கு பங்காளிகள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் சால்வை அளிக்கப்படுகிறது. மின்துறை அதிகாரிகள் வந்திருந்தால் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். மேக்செட் வேல்முருகன் மேக்செட் உரிமையாளர் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். வேல்முருகன் மேக்செட் உரிமையாளர்களுக்கு பங்காளிகள் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் மாலை சால்வை அணிவிக்கப்படுகிறது. முரண்டு குடிக்காத உண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ உன் நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பதே மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பதே முரண்டு குடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா வேப்பிலை இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வேண்டி வேண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கண்ணத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் குடங்கள் எடுத்த அந்த பாலகி முகத்தை பாரு பாரு எம்மாடி முட்டைப்பாடு உனக்கு தந்தா சுட்ட மீன் படையில் வச்சா கட்டுக்கள் திதாளிய நீ காவு கட்டு நிக்கிறியே அம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளை மனமிறந்து பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு விட்டா சூடாத்த நீரேது காளி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேத்தி கை விளக்கு போட்டு அந்த கற்பாசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவது உன்னிடந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு குடிக்காத முண்டு கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா
புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோகத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோகத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோகத்தமன் புகழ் பாடுங்களே தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே பள்ளி கொள்கின்றவன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமன் புகழ் பாடுங்களே ஹலோ ஐயா மரே ஆத்தா மரே உனக்கும் உங்க ஆசி கிடைக்க
வணக்கம் உங்க சொத்துல பங்குரு எனக்கு மம்மி மாரே டாடி மாரே வணக்கம் உங்க ப்ராப்பர்ட்டில பாதி வேணும் எனக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆதி கிடைக்க வேணும் எனக்கும் 5600 சரியா போச்சுங்கய்யா அது எங்க அண்ணன் சிரிச்சிட்டு பாக்குறதுக்கு அவுட்ரு போகுது புத்துரு கொஞ்சம் இன்னர் வைங்க இன்னர் வச்சேன்னா கப்ளிங் ரெடி பண்ணுவேன் சோஞ்சுட்டு தெரிவேன் கப்ளிங் பயலுகடா இடியாப்பம் எவனும் படிக்க மாட்டேன் நான் போகிற காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கே இடியப்ப சட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க பாண்டா பயல் வணக்கண்டா உள்ள பப்புன்னு பயலுக கொடூரமா அவன் பல்லே வளர்க்க மாட்டேன் பாண்டா வணக்கண்டா ஹலோ ஹலோ எக்கோ வை கொஞ்சம் எக்கோ வச்சு ஏற்று வேலை முருகா சூப்பர் மைஜெட்டு போட்டு அடுத்த வருஷம் ஆடிக்காரு வாங்கணும் ஆடிக்காரு வாங்கணும் நான் தெருவில் தெரியணும் ஹலோ ஹலோ ஒரே ஒரு கணிக்காக சிவபெருமான் குடும்பத்தில சண்டை வந்தது சண்டை நடக்கும்போது போனியா இல்லனே அப்ப என்ன மயத்துக்கு பாடுற நீ தானடா பண்ண சாரி ராங் நம்பர் அந்த சண்டை என்ன ஃபைட்டு என் மொத்தா ஒழுங்கா பாரு நீ பாடுற அவளுக்கா எனக்கு ஆசை வெட்டி போட்டுருக்கீங்களா அண்ணே வேணாம்ண்ணே ஒரு கனியை கொண்டு போனாரு நாரதரு ஒரே ஒரு கனியை கொண்டு போனாரு நாரதரு கரெக்டா பாட்டுனா சூப்பர் இந்த உலகத்துல யாரு முதல்ல சுத்தி வராங்களோ இந்த உலகத்துல யாரு முதல்ல சுத்தி வராங்களோ சிவபெருமானுக்கு 2 பிள்ளைய தொந்தி கணபதியும் முருகப்பெருமான் 2 பேரு ஆனா விநாயகர் என்ன செஞ்சாரு மூஞ்சூரை போய் தேடும் போது அன்னைக்கு மூஞ்சூறு கன்சீவா இருந்துச்சு என்ன துங்காசா சாமிக்கே இந்த நிலைமையாடா ஆனா முருகனுடைய மயில நல்ல வாமப்புல இருந்துச்சு மண்டி போட்டு வாம பண்ணுமானே மயிலு ஆமா அப்ப ஜிம்புக்கெல்லாம் போகும் மாடை மட்டும் மரம் அரைஞ்சுக்கிறோம்டா ஹலோ ஹலோ ஏன் குறைக்கிற விதி கிடையாது எந்த பட்டன்னு தெரியாம தானே நோண்டிக்கிட்டு இருக்க மேலே ஏறி கவட்டை போட்டு உட்காருவேன் ஆனா முருக மயிலெடுத்து வளவர துவங்கினாரு விநாயகர் புத்திசாலி இந்த உலகத்துல அப்பனும் அம்மாவும் தாண்டா உலகன்னு அப்பாவும் அம்மாவும் தாண்டா உலகம் முன்னு அது வெட்டிக்காரனுக்கு மொட்டனாக்கடா ஆமாடா அப்படின்றாடா அனக்காண்டா உள்ள கொடூரமா மொட்டனாக்கு பயலுக கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க சாங்க
வந்துருச்சு உள்ள மிளகரண கிராமம் தாய் உள்ளையா ஒத்துமையா நல்லா இருக்கன இந்த பொல்லா பய செவக ஐயனார கும்பிட்டு ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு உள்ள ஒத்துமையா ஆகிருச்சு உள்ள ஒத்துமையே ஆகிருச்சு ஒத்துமையா ஆயிருச்சு உள்ள ஒத்துமையா ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழுதலாமா ஓடு எல்லோ 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 மாமா எல்லோ எல்லோ எழுதலாமா எல்லோ வாங்க பாப்பு மாலை உதறிட்டு போடு ஏன்னா சில ஊரில் காலையில் வாங்கி வச்ச மாலையில் எறும்பு ஏறுது உதறிட்டு போடணும் ஓகே ப்ரோ இதெல்லாம் உனக்கு தெரியாத புத்துரு வெதரில் கடிச்சு போகிறோம்ட்டான்டா எம்கேஆர் பயலுகடா இந்த மாலைக்கு எப்படி தவறியான் பாரு அவன் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துக்கு பதிலாக மாலை இனவத்தை கௌரவப்படுத்துகிறார்கள் மிருதங்க சந்திரன் ஐயோ இறங்கிட்டேன் ஏன் ஏறு வேற எவனாவது டாப்பில் ஏறி போனேன் பலவாத்திய கலைஞர் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்களுக்கு மாலை இனத்தை கௌரவப்படுத்துகிறார்கள் தாளம் அழைத்து கொண்டிருக்கின்ற நீலகண்டேன் என்ன ரெண்டு பேரும் தாய் மாமன் காது ஊத்து வந்த மாதிரி இருக்கிய இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக மலர் மாலையும் பொன்னாடையும் போற்றப்படுகிறது. எம்.கே. அண்ணன் சார்பு அவர்களுக்கு சிங்கமனரி சிவபெருமாள் சாமியோடும் பங்காளி சார்பாகவும் மிளகனை கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை பற்றி மரியாதை செய்யப்படுகிறது. அந்த வெள்ளத்தொண்டை போடுவேன் அதை கட்டி குளிக்க முடியாது மயிரை சிக்கும் என்ன வியாபாரி மாதிரி நிற்கிறேன்னு சாமி உன்னை நல்லா வைக்கேன் உள்ளே போய் ஒரு 1000 ரூபா தச்சனை வச்சுட்டு போ லைட்டாக கம்புக்கூட்டில் வேறுக்குமே கோயில் மாடு பசங்க நன்றி நன்றி மந்தையம்மா கோயில் எல்லா ஜாமியும் துணியான ஜாமி இப்போ ஜாமி அழைக்கிறதுக்கே கடுப்பாக இருக்குடா ஒரு வீடியோ பார்த்தீங்களா ஒருத்தர் 4 தப்பு தவிர்ப்பானே கண்டாளி மையம் அவனை வெட்டாமட மாட்டேன்டான் நான் சாமி தான் பெரிய நொண்டி சாமியாக இருக்கும்னு நங்குன்னு தவணையா இங்கே போய் என் தண்ணி கிணத்து தூக்கிட்டு போயிட்டான்டா நல்ல வேலை டான்ஸ் பாவாடை மாட்டிருந்தா உறிஞ்சிட்டு போயிருப்பேன் அந்த பிள்ளை முண்டமா ஐயோ இவங்களை வச்சுக்கிட்டு நான் நாடகம் நடத்தி இந்த காசை வாங்கி அன்பாலை நடத்தி சலுப்புட அது மை செட்டு கொண்டு போடுங்க போ இந்த மாலையை வாங்கி என்ன செய்ய போகிறேன் மாடி தமிழில் விற்றுருவோமா வா மாலை கிடைக்காத வா ஒலி ஒலி அமைத்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு மீனாட்சிபுரம் உண்மையிலே சூப்பரியா வேலுமுருகன் கைதட்டு கொடுக்கலாம் ஓனர் யாருன்னு சிங்கம் ஓனரா இன்னும் ரொம்ப லோவாக இருக்கியாப்பா ஒன்ட்டு 5 வத்து வாங்கலாம்னா நீ ரொம்ப அடி வாங்கியிருக்க சரி உழைக்கிறவன் என்னைக்கு அப்படித்தான் இருக்கணும் யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கிட்ட அன்பு தம்பி கனி அங்கிட்டு யாரா விளையாட்டு பையாவா கனி வாப்பா ஸ்டாண்டை தட்டி விட்டுறாமாடா வாடா ரூம் பாய் நல்லா சம்பளத்தில் 100 ரூபா சரியா போய் மிளகர் அன்னை ஜல்லிக்கட்டு தமிழுடைய வீர விளையாட்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஜல்லிக்கட்டிலே எத்தனை உறவுகள் இங்கே வந்திருக்காங்க அதில் பெரித்தாமையை உட்காந்துருக்கேன் சூறாவளி சுரேஷ் வாழ்த்து சூறாவளி சுரேஷ் பூரா கிடமாடு காலையை வச்சுக்கிட்டு குத்து வாங்க விட்றேன் வளர்ப்பு கிடையாது கிடமாட்டில் அடிச்சுட்டு வந்துடுறேன் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் ரூம் பாய் நரேன் ஓதம் மலர் மாலை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய மிளகரணை கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கம் முன்னரி ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் திருக்கோவில் கும்பிடக்கூடிய பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் இந்த ஊருக்கு நாங்களும் வர்றோம் ஐயனாருடைய ஆசி பெற்று இந்த புண்ணிய பூமியிலே கால் வைக்கிறோம் என்று வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர்களையும் வருக வருகன்னு அன்போடு அழைக்கிறோம் அப்படி கைதட்டன சூப்பரியா
மிளகரண கிராமத்தாரர்களுக்கு பாதம் தொட்டு வணங்குறேன். வெளியூர் ஆளுகளை சொல்லும் போது கைதட்டினவாறு சூப்பர் சூப்பர் வாழ்க வாழ்க. கணேஷ் போயில தர மாட்டேன், கைதட்டுவேன். நன்றி. மாலை 20 கௌரவப்படுத்தி நன்றி அண்ணே. உள்ள யாரும் போகக்கூடாது, இந்த ரூமுக்குள்ள போங்க. மருதமணி படுத்து கிடப்பேன் ஆண்டு அங்கே போயிடாம. சூப்பர் மடு. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாசத்துக்கு பஞ்சமில்லாத என் தமிழர்களே, பசித்தோருக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை போல் நினைத்து வணங்குகிறேன். எம்கேஆர் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே, ஓம் சக்தி புகழ்களே, இங்கே ஓம் சக்தி போடுங்களா? ஓம் சக்தி கோயிலுக்கு போடுங்க, பராசக்திக்கு போடு, காளியாத்தாவுக்கு போடு, எந்த ஜாமிக்கு வேணால் மாலை ஓடுத்தா போடும்போது பஸ்ஸில் போகும்போது குத்தாட்டம் போடாது. போன வருஷம் அந்தந்தட்டி பஸ்ஸை சாய்ச்சி விட்டேன், இந்த வட்டம் ட்ரெயின் ஏரோப்ளேனை சாய்ச்சிட்டாங்க. இந்த ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதில் எவனோ ஓம் சக்தி மாலை ஓட்டு போயிருக்கேன். பைலட்டில் போய் குத்தாட்டம் போட்டாங்களா என்னன்னு தெரியலையே. கடலப்பருப்பு ஆய்புத்தூர் வேட்டியை மாற்ற முண்டை 7 வருஷமாக அதே வேட்டி சட்டி ஓட மாட்டேன். என் நண்பன் தான். நண்பா தொங்காசு போறியாடா? உண்மையிலே நீங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இந்த மது என்று சொல்லக்கூடிய அரக்கனை மறந்து குடும்பத்தை மட்டும் பார்த்து மகிழ்ச்சியாக வாழணும். என் அண்ணன் தம்பிகளே, உங்களை அத்தனை பேருக்கு பாதம் தொட்டு கேட்குறேன். மது முத 100 ரூபா வாங்காதடா. முத 100 ரூபா வாங்கினா கடைசி வரைக்கும் 100 ரூபாய் தாண்டா வரேன். சரி அதையும் வாங்கு, 1 லிட்டர் டீசல் போட்டுக்கலாம். தயவு செய்து நன்கொடை கொடுக்கக்கூடிய நல்ல இதயங்கள் இங்கிட்டு விழா கமிட்டி உட்காந்துருக்காக, அவங்ககிட்ட வந்து எழுதி கொடுங்க. கூட நீட்டாதி நல்லா இருப்பிய. போதுமனே அண்ணே, வருமானம் வேணுமனே, வருமானம் வேணும் அண்ணே. கோட்டமேடு சூர்யா பிரதர் செல்வா சார்பாக 101. என்னப்பு? ஆமாம், ஜிபேயில் 1 லட்சம் அனுப்புகிற மாதிரி சொல்லுவேன். ஆனால் உலகத்திலே வரீங்க என்னப்பா தமிழை மாதிரி யாருமே ட்ரெஸ் பண்ண முடியாதுடா. என்ன வேட்டி இருந்தாலும் அப்படி தூக்கிட்டு சட்டியை காமிச்சிட்டு போயிடுவேன். அதே மாதிரி செருப்பை குண்டிக்கு போட்டு உட்காந்தவன் தமிழந்தேன். இந்த உலகத்திலே இந்த உலகம் அழிகிற வரைக்கும் என் தமிழுடைய வீரத்தை மட்டும் உலக நாடுகள் பேசும். நீங்கள் 4 பேர் தமிழ்நாடு, அங்கிட்ட ஆந்திரா ப்ரோ. தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. தமிழே 4 காய்ச்சி சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறவன் தான் நான் உண்மையிலே மனுஷன். அதை விட்டு தமிழ்நாட்டு ஆளுகளை பூரா ஒதுக்கி விட்டு வர்றாங்களேப்பா. முட்டு போயிலே வச்சுக்கிட்டு இந்திக்காரங்க கே பயா வீடு பால் காய்ச்சிக்க அவன் தான் உட்காந்துருக்கேன். கே என்ன இங்கே நான் தானும் கொத்தனாராக வேலை பார்த்தேன், நல்லா கொத்தனார் வேலை பார்த்தேன். ஏன் இன்னைக்கு வெளி மாநிலத்திலேருந்து ஆள் வந்து கொத்தனார் வேலை, நிமிந்தாள் வேலை, ஹோட்டல் எல்லாத்துக்கும் வர்றாங்கன்னா நம்மால் வர வர ரொம்ப ஏமாத்துறேன். கலையை போட்டுக்கிட்டு கொத்தனார் சாரத்தில் நிற்கும் போது கலவைன்றாரு கணேஷ் பிள்ளை போட்டுக்கிட்டு இருங்க வருவோம்ல, வரவா அப்படியே வீட்டுக்கு போவான்றேன். அப்புறம் எங்கிட்டு தான் அப்படியே மங்குன்னு வேலை செய்கிறேன், ரேஜரியை திண்டுக்கிட்டே வேலை செய்கிறேன். ஆனால் நம்ம லைனில் எல்லாம் கரெக்டாக இருக்கேன். மிளகரனை பூரா கொத்தனார் இருப்பீங்களே, கொத்தனார் பூரா கைதுக்குங்க. என்னண்ணே ஆக்கரா ஆக்கர் இந்த இடியாப்பம் இடியாப்பம் அந்த இடியாப்பம் வெத்தவன் எந்த ஒரு ஆள் அது அவன் மட்டும் கிடையாது, எந்த வியாபாரியும் வீட்டுக்கு நிற்க மாட்டேன். இடியாப்பம் அப்படின்னு மிளகரனை சொல்கிறவன் தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு வர்றக்குள்ள மாடுத்தாவணிகிட்ட போய் சொல்லுவேன் இடியாப்பம். அப்போ பின்னாடியே ஓட வேண்டிய எந்த தொழில் செய்தாலும் உலகத்திலே திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. தமிழன் பார்க்கக்கூடிய அத்தனை தொழிலுமே புனிதமானது புனிதமானது. ஒரு சாங் பாடுவோம். இப்போ தானே அங்கிட்டிருந்து வரக்கூடாதுன்ட்டு எங்கிட்டிருந்து வரேன். பேசுங்க ப்ரோ. ஹலோ, வேல்முருகன் ரேடியோஸ் சார்பாக வி மீனாட்சிபுரம் அண்ணனுக்கு ஒரு சால்வை. மைஜெட்டில் வேலை ஆக்குறியா? அப்போ அவர் ஓனர்ன்றாரு அண்ணன் தம்பியா? வாழ்த்துக்கள் ப்ரோ. தொடர்ந்து மை செட்டை போட்டு நீங்கள் பெரிய லெவலில் வரணும். கல்யாணம் பண்ணிட்டியா? அப்புறம் வா, அப்புறம் உள்ளவா, நம்பர் தரேன்.
நம்பர் தரேன். ஆமாம், இதில் மருதமணி ஆபரேஷன் பண்ணி கூப்பிட்றேன், கூப்பிட்டு வர புலங்குறியா? ஆ போப்பா, அருமையான டைலாக் பேசுகிறேன். பொண்ணை காமி டொங்காச்சு போட முடியாது, இவர் எதுவுமே பேச முடியாது. விதி. பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மீனாட்சிபுரம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது ஸ்ரீ வேலமுருகன் ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறமேல பார்ப்போம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி, அட ராமநாடு, அட ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி முத்துப்பாண்டி பால்பாண்டி, அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. பின் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏ தென்பாண்டி அட ராமநாடு ராமேஸ்வரம், அவர் சொந்த ஊரு சொந்த ஊர் அட பேய்க்கரும்பா, பேய்க்கரும்பா. அங்க படுத்திருக்கார் படுத்திருக்கார் அவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். எந்த நாடுகள் இந்தியாவிடம் போர் தொடுத்தால் தோல்வியை தவறும், தோல்வியைத்தான் சந்திக்கும் எல்லா நாடும். ஏன் ஒரே ஒரு தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த நாடுகளும் பயப்படுது. அவர்தான் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் என்று இன்னும் தெரியல யாருக்கும், கைதட்டலாம். அப்படி ஒரு மனிதர் இன்னும் பிறக்க போகிறது கிடையாது. எல்லாரும் என்ன சாதிக்கிற, யாருமே இங்கே சாதனை பண்ணலை. பிறவி என்பது எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஒரே ஒரு தடவை தான். 7 பிறவின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய். அடுத்த பிறவியிலே நீங்கள் அத்தனை பேருமே இதே நாடகத்தை பார்க்க போகிறதில்லை. அதில் எம்கேஆர் அடுத்த பிறவியிலே பப்புன்னு போட்டு நடிக்க போவது இல்லை. ஒரே பிறவியிலே ஒவ்வொரு மனுஷனும் தன் சொந்த பிறந்த கிராமத்துக்கும் இல்லை பெத்த தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்க்கணும். அதுதான் உலகத்திலே புனிதமான மனிதனுக்கு அழகு. இந்த உலகம் அழியும் வரை கேப்டனுடைய புகழ் ஏன் பேசும்னா, பசித்தோருக்கு உணவு கொடுத்த ஒரு கருணன் யாருன்னா கேப்டன் ஐயா தான். வாங்க வாங்க, காசு கொடுத்துறால அனுப்பி விடுங்கய்யா. சரி, மந்தையம்மன் கோவில் மாடு சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 மந்தையம்மன் கோவில் மாடு ஆலாச்சுரட்டும். நம்ம மந்தையம்மன் கோயில் மாடு வலது கொம்ப சாக்கிது. ஆத்தாடி ஆத்தா, இந்த மிளகரண்ண மந்தையம்மை மாட்டு கொம்புல அழைச்சி விடத்தே வந்திருக்கேன். என்ன சாமி அழைக்கும் போது இன்னைக்கு சொல்கிறேன், இந்தா நேரத்தில் போன் வருது பாரு.
அது யாருக்கோ சும்மா சார்ஜ் இருக்கான்னு பார்க்க அண்ணே. மிளகரணை பிச்சையம்மாள் மகன் AKR அழகுமலை கார்த்திய வள்ளி அழகராஜா அன்னலட்சுமி குடும்பத்தார் சார்பாக ஒரு சிப்பம் அரிசியும் 1001 நன்கொடையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக. உண்மைதான் ஐயா, 3 வேளை சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிற போது நம்மெல்லாம் கைகால சுகத்தோடு நல்லா இருக்கும்னு நினச்சி எல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் சந்தோஷப்படுங்கய்யா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஒரு வேளை உணவு கொடுக்கான்னு எத்தனையோ ஏழை சிறுவிகளை ஏமிக்க கொண்டிருக்கிறது நான் பிறந்த தமிழகத்தில். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு நாளைக்கு யாரும் பசியோட கையை ஏந்துனா நீ சாப்பாடு கொடுனே, உன் குடும்பம் உன் சந்ததியெல்லாம் நல்லா இருக்கும்னே. இதோட பெரிய உதவி எதுவுமே இல்லையானே. யார் சாப்பாடு கொடுக்குறா? என் தம்பியை ஊரா இளைஞர் ஊரா இங்கே இருக்கியா தம்பியெல்லாம்? அடே ஐயா, வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பித்து இன்னும் படம் வருது, இந்த படத்துக்கு மதுரைக்கு பூரா பேரும் ட்ரம் ஷர்ட்டாக போடணும்னு நினைக்கக்கூடாதியா. உங்கள் ஊர் மிளகரணியில் ஏதாவது கஷ்டப்படக்கூடிய வறுமையில் இருக்க குடும்பத்துக்கு இளைஞர்லாம் சேர்ந்து தலை ஓட்டால் கூட அந்த குடும்பத்தை வாழ வைக்கலாம் ஐயா. இளைய சமுதாயமே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய லெவலில் வரணும்ன்றது அண்ணனுடைய ஆசை. அதான் அவங்க நினைக்கிறாங்க லவ் பண்ணுறதுக்கே பிள்ளை கிடைக்கலையாடா. காதல் எங்கே இருக்கு? தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு செட் பண்ணி விடுனே. உனக்காப்பா? சரி, பின்னாடி வந்து மண்டி வர்றியாப்பா? ஐயா, ஒரு ஊதியை போட்டு செருப்பு அடிச்சு விட்றேன் உடனே. என்னடா நாட்டில் ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா வண்டி போடுறதுனால. அதுக்கு இல்லை ப்ரோ. அப்போல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது எங்கள் ஐயாக்கெல்லாம் மிளகரனில் இருந்திருப்பாங்க. இந்த மிளகரண கிராமம் உங்களுக்கெல்லாம் பூரியமாக நான் கேட்குறேன், பெரிய ஆள்கிட்டலாம் கிடையாது. ஒரே ஒரு பாட்டை இங்கே வந்திருப்பார், வந்து பிழைப்புக்காக வந்த ஊர் தான் அந்த மிளகரணை. அப்படி வரும்போதே இந்த மிளகரனில் உள்ள அந்த சாமியெல்லாம் கண்டெடுத்து, ஏன்னா அந்த சாமி கூட இல்லாமல் பக்கத்தூருக்கு போயிருப்பார் பாட்டேன். போகும்போது உனக்கு என்னடா இங்கே சாமி அப்படின்னு திட்டுலாம் வாங்கி இந்த சாமிகளை கண்டெடுத்து இன்னைக்கு இத்தனை வாரிசுகளை உருவாக்க முப்பாட்டைங்க பட்ட கஷ்டம்தான். மிளகரை மண்ணு இன்னைக்கு உலகம் பூரா பேசுறது தான் உண்மை. அப்ப அங்கிட்ட என்ன கடிச்சு பிடிச்சாடா என்னடா? ஏன்னா சிந்திக்க கருத்துக்களை சொல்ல கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லை. இடியப்பம்னு சொன்னோம்னா கத்துறேன், இந்த பணியாரம் வந்துட்டேன். அடுத்து பருத்திப்பால் இடியாப்பம் கப்ளிங் ஓசு, அதை நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். கப்ளிங் ஓசு என்றால் என்ன என்று தெரியாமல் சில பேர் அதை வேற டவுல் மீனிங்கில் சொல்லிக்கிட்டுறேன். கிடையாது. பெருங்கொண்ட ஒரு தண்ணி டேங்க் இருந்துச்சுன்னா அதில் தண்ணி இழுக்கும் போது ஒரு ஓசு தேவைப்படும். அந்த ஓசு நெட்டுக்கு வரும்போது ஒரு இடத்துல பூச்சி கொஞ்சம் கணம் கொடுத்துருப்பாரு கொத்தனார், அந்த இடத்துல ஒரு பெண்டு போடணும், அதே கப்ளிங். நீங்கள் என்ன நினைக்கிற? நம்ம ஓசு கப்ளிங் வேற மாதிரி நினைக்கிறேன். எங்கிட்ட நீங்கள் சிரிப்பதற்கு ஒரு காரணமாக எது அமையுதோ உங்கள் மனக்கவலை போக்குவதை நினைத்து பெருமை கொள்கிறேன். எம்கேஆர். என்ன பெண்டில் கசிவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வாய் ஓடு, ஏதாவது பெப்பிக்கால வாங்கி போடுன்னு. மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி இந்த விழாவை நடத்தக்கூடிய கிராம பொதுமக்கள் பங்காளி சார்பாக கரங்கூப்பி அழைக்கிறார்கள். காவல்துறை அதிகாரி ஐயா எங்கே இருக்காரு? சந்தோஷ் பிரகாஷா? எம்கேஆர் அன்பாலயத்துக்காக மிளகரணை சந்தோஷ் பிரகாஷ் சார்பாக 5001 நன்கொடை வழங்கிய மிளகரணை சந்தோஷ் பிரகாஷ் அவர் குடும்பத்தார்களுக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய மிளகரணை அன்பு இளைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றி. நன்றி கடந்த வணக்கம். பாண்டிவேல் பூஜாரியா? அப்படியா? அண்ணன் தானா? ஆமாம் அண்ணே, எனக்கு தெரியுமே. அதை வண்டி முன்னி வண்டி ஏன் மறைக்கிறேன். எல்லா சாமியை கூப்பிடுவோம், ஆனால் சாமி என்பது இருக்கு. இந்த 2 நாளில் எனக்கு தூக்கம் இல்லையாடா. இந்த டால்பின்னு கண்டாலுமே தப்புனது. நல்ல வேலை உன் கவட்டைக்குள்ள போகாம அவன் அதை நோக்கி தாண்டா பாஞ்சவன். ஏற்கனவே நீ பழி வாங்குறதுக்கே தவி இருக்கேன். உண்டை இருட்டுக்குள்ள போக்கஸ் கண்ணு தெரியல, இங்கே தப்புனே தப்பி இப்படி பிச்சுட்டு போயிட்டேன். பிச்சுட்டு போய் தண்ணி கேன தூக்கணும் இல்லாமல் 2 தட்டியை காணா. தட்டியும் பிடிச்சிட்டு ஆளை பார்க்குறேன், வயக்காட்டில் போய் படுத்துட்டேன். அப்போ நேர்மையாக வந்து பிரிக்க வேண்டியானே. சாமி எப்படி வரும் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி, எங்கள் பாட்டையும் போட்டு எங்கள் அப்பா குறிவாதுக்கு இருக்காங்க.
சாமி வந்து கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, எப்பயுமே அதை சொல்லுவேன். கள்ளிச்சேரி காளிமுனியன் அந்த ஜாமி இல்லைன்னா 21 வருஷமா நாடக உலகத்திலே கோமாளி எம்கேஆர் கிடையாது. நீங்கள் என்ன சொல்றிய? என்னதான் நீ பழகு, போராம அடையாமல் எவன் இருப்பானா? போராம வரும். அந்த போராமையும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ பிழைக்க முடியாது. எதிரி இல்லாத ஊரில் குறி இருக்காத, போயிட்டே இரு. உன் சாமி உன்னை பார்த்துக்கோ. எந்த விஷயத்தில் வேணாலும் நான் சொல்கிறேன், காது ஊத்தோ கல்யாணமோ எதில் வேணால் நீங்கள் சண்டை போடுங்க ஐயா. கோயில் விஷயத்தில் சண்டை போடாது. சாமி என்பது பொது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நான் அண்ணன் தம்பி அப்படின்னு பெருமையாக 4 ஊரில் சொல்லணும்னா நீங்கள் எல்லாரும் தான். இதில் நின்று பார்க்குற ஆளுகளுக்கு கடுப்பாத்தே இருக்கேன். கூட்டம் பயப்படாதே ப்ரோ, உங்களுக்குன்னு ஒன்று வச்சுருக்கேன். சாமி அழைக்கும் போது கூட்டம் கிளஞ்சிடும், நீ போய் உட்காந்துக்க. அந்த இடம் இல்லாத ஆள் வீட்டுக்கு பாய சுட்டிட்டு போட்டோம். இப்போ எல்லாமே நடக்கும். ஆனால் வந்துக்கிட்டே இன்னொரு அன்பாளையம் கட்டாமல் விட மாட்டேன். எம்கேஆர் பெரியத்தா மகன் சூறாவளி சுரேஷ் பயலுகடா, வணக்கண்டா உள்ள மாடுன்னா பாயணும். மாடு எதிர்த்து வந்த மாடியில் ஓனராக இருந்தாலும் ஓடணும். ஓனரு பயலுக அவன் வரமாட்டானடா, சிக்க மாட்டானடா அவன். ஆண்கள் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறான், எல்லாத்துக்கும் நன்றி. ஆனால் என்ன உழைச்சாலும் அந்த காசுகளை பாதுகாத்து நம்ம குழந்தைகளை பக்குவமாக பார்த்து வீட்டையும் பார்த்துக்கொள்வது யாருன்னா தாய்மார்கள். வாங்கி வச்சோடனே லோனுக்காரன் வந்தவனே பிள்ளையை அனுப்பி விட்றவங்க ஆத்தா, அம்மாவுக்கு குதுன்னு வருதுன்னு சொல்லுத்தா. அவன் விவரமாக இருப்பேன். எனக்கு 2 நாளாக குழுக்கை சேர்த்துட்டே வந்திருக்கேன். நோத்தாவுக்கு என்னைக்கு சரியாகுதோ அன்றைக்கி தான் வீட்டை விட்டு போவேன்னு கட்டில் போட்டு முன்னாடி படுத்துக்கிறேன். அதே மாதிரி கடனை வாங்கி விட்டு மன உளைச்சல் ஆவதை விட எவ்வளவு உங்களுக்கு வருமானமோ அதை வைத்து வாழ தெரிந்தால் இந்த உலகத்திலே மற்றொரு போல செய்து காமிக்கலாம். இதே உண்மை. பெருமைக்கு வாங்கக்கூடாதுன்னு. இப்போ ஒரு ஆள் ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ சிரமமாக இருக்கும். வீடு கட்டுறது லேசு கிடையாது. ஒரு வட்டிக்கு வாங்கி லோனை வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருந்தால் இந்த பொம்பளையாலாம் சொல்கிறேன், பால் காய்ச்சி போனோமா ஒரு உப்பை வாங்கிட்டு போய் கொடு, அரிசியை வாங்கிட்டு கொடு, அந்த வீடு நல்லா இருக்குன்னு நினச்சி வாழ்த்திட்டு வா. அந்த வீட்டுக்காரனே நொந்து போய் உட்காந்துருப்பேன். எப்படி பத்திரிக்கை வச்சேன், எவனும் செய்யலை, வர்றேன் போகிறான், உப்பையும் அரிசியும் கொட்டிட்டு போகிறானே, அவன்கிட்ட போய் ஏற்றி விடுறது. வீடு நல்லா இருக்குது, பொம்பளை ஆளுங்க வீடு நல்லா இருக்குது, பாத்ரூம்பு இங்கே வைக்கக்கூடாது, பாத்ரூம்பு இந்த மூலையில் வைக்கக்கூடாது, வச்சா வெளியே வராது, ஏன் குத்தி விட போறியா, இதை இந்த பாத்ரூம் இங்கே வைக்காமல் மாட்டுத்தமிழில் கட்டியிருக்கேன், இழுத்து விட்டு போகக்கூடாது. 1008 சொல்லத்தான் செய்வேன். அதே மாதிரி பயல ஊற வண்டி வாங்கினா வண்டியும் குறைதான் சொல்லுவேன். இந்த வண்டி மைலேஜே கொடுக்காதுப்பா, திடீர்னு பார்த்தா மழை வெஞ்சா சாட்டே எடுக்காதுன்னா அவன் என்ன பண்ணுவேன், வண்டியை வைத்து விட்டு கரெக்டாக வண்டியை வச்சு ஓட்டிக்கு தெரிய வேண்டிய. எது எது உனக்கு எது பெருசோ அதுதான் மற்றவருக்கு பெரிதாக நினைக்க வேண்டும். இந்த மை செட்டு போகிறாரு இந்த அண்ணே, அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கோடிக்கணக்கில் ஜாமான் வாங்கியிருப்பாங்க. நீ நல்லா இருக்கணும் அண்ணே, மை செட்டு கவனம்னே, டேங்கில் இருக்க யூனிட்டை கலாம் வாங்குறாங்க. யூனிட்டை கலாண்டு அன்றைக்கெல்லாம் தூக்குச்சட்டியை மாட்டி விட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஓனர் தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு வீடு விட கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு 2 நாள் பஞ்சாயத்து முடிச்சுட்டு போனார். இன்னும் உனக்கு தூக்கம் வராதே, இங்கே கிடையாது புத்துரு. சொந்தக்காரி எங்கே காலத்துக்கு போட்டு உட்காந்துருக்க நீ, எங்கள் அண்ணன் தானே. ஒரு சாங் பாடுவோம். ஹலோ பம்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. நாங்க இருமுடைய தலஜம் வந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு வாரான் சபரிமலை மாடிக்கண்டா நான் பார்க்கத்தான் நான் போறேன். ஐயப்பா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா
விராலி மலை விறகு மலை 5 மலை கொல்லி மலை விராலி மலை விறகு மலை 5 மலை கொல்லி மலை ராலி மலை விறகு மலை 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க பம்பா நதிக்கர ஓரா அந்த வட்டனத்து மன்னர் வந்த நேரா சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா எங்கள் அழைப்பை ஏற்று தலைமை தாங்க வந்திருக்கும் உயர் திரு கூடல்புதூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை மிளகரணை கிராமத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அப்படி சொல்றாங்கன்னா நம்மகிட்ட அவதாரம் கட்டினவங்க தான் ஏன் புத்துருகதான் என்ன செய்ய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மிளகரணை கிராமத்தார் சார்பாகவும் இந்த விழாவை நடத்தக்கூடிய பங்காளிய சார்பாக வரவேற்று மரியாதை செலுத்துகின்றார்கள். தொடரட்டும் உங்களுடைய மக்கள் சேவை ஐயா. வணக்கம். என் பேர் எம்கேஆருங்கய்யா. காவல்துறைக்கு ரொம்ப விழிப்புணர்வாக இருப்பேங்கய்யா. நம்ம வண்டி வரோம் பிடிச்சிடாதியா. என் டிரைவர் வேறு டிராக்டர் ஓட்டினவன். காவல்துறை அதிகாரி ஐயா, எல்லா பேர்த்துக்கும் இன்னைக்கு தமிழகத்தில் காவல்துறையை பார்த்தாலே லேஜா கோவம் வருமே. ஒரே ஒரு விஷயம், தவறான கண்ணோட்டாது. காவல்துறை அதிகாரி ஐயா நிறையா நல்ல இதயங்களும் இருக்கிறார்கள் காவல் பணிகளே. உண்மைதான், விழிப்புணர்வு தேவை. தலைக்கவசம் போட சொல்கிறாங்க, அதை நீ தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன 4 மூட்டை சிமெண்டா தூக்கிட்டு போகிற. ஆனால் காவல்துறை பிடிச்சவனே ஒவ்வொரு ஆளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். அப்படி நிப்பாட்டினவனே அப்படியே கையிலலாம் இறக்குவாங்க. இறக்கிட்டேன், ஏய் லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் ஐயா, எங்கள் அம்மாவுக்கு குடல் வாழ்வியா? குடல் வாழ்வு, குடல் வெடிச்சிருட்டாங்கய்யா. அவர் டேய் ஆர்சி புக்கு எங்கே? என் பொண்டாடிக்கு பிள்ளை பிறண்டு கிடக்கையா? அவர் என்ன கவக்கம்பு வெட்டிட்டு கிளச்சா விடுவார்? வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தவர்களுக்கு நமக்கு நண்பர்களே சாலை விதிகளை மதிக்கணும். எங்கே மதிக்கிற? காலையில் கொத்தனார் வேலைக்கு போகிறதுக்கு 7 பேர் ஒரு வண்டியில் வர மட்டக்கம்பை வேற உங்ககிட்ட விட்டு. ஆனால் அப்படி வரும்போது காவல்துறை ஐயா காலையில் மறைக்க மாட்டாங்க. மறிக்காதீங்க. இப்போ நீங்கள் மறிச்சா மறிக்காட்டேன், அந்த மிஷின் தானே வேலை செய்யுது. முதல்ல 100 ரூபா 200 ரூபா அவதாரம் கட்டிக்கிட்டு போகலாம். இப்போ தொலைஞ்ச மிஷின் தான். நீ போகும்போது ஐ ஊ அப்படியா வாடி கண்டாலே ஏட்டையா அந்த மஜூர் ஒரு மாதிரி வெட்டிட்டு போயான் பாருங்க. அந்த டிஎன் 63 43 45 அவனுக்கு ஒரு 20,000 போட்டு விடுங்க. கரிச்சு பிடிச்சி கிரிச்சு வண்டியை விற்கும் போது தொலைஞ்சேன். அப்படியே பார்த்தா சிம்மக்கல்ல நின்றுக்கிட்டு ஃபில்டரை ஊதிக்கிட்டே, ப்ரோ நம்ம வண்டி நல்லா கண்டிஷன் ப்ரோ, தொட்டவனே சர்ன்னு போங்க, 72,000 குறைய மாட்டேன். அப்படியே 72,000 கொடுத்துருவேன். ஃபைனு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன், 1,30,000 இருக்கான். ப்ரோ உங்கள் வண்டி 1,30,000 ஃபைனு. அப்படியே மண்ணெண்ணெய் இருக்கா? ஊற்றி விடுங்க, எரிஞ்சு குப்புன்னு எரியும். வெற்றி வேலுமுருகனுக்கு, வீர வேலுமுருகனுக்கு வண்டி வேணாம்டா, அதோட முடிஞ்சுடா, போய்ந்தாடா. நன்றி. நோட்டீஸை படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஜாமிகளை கூப்பிடுவோம். என்ன ரத்னம் புனலாலம் கூடி மிளகரணை கிராமத்தில் அலுவலத்து கொண்டிருக்கின்ற சிங்கம் புண்ணாரி ஏ செவக பெருமளையனாரு, நீ சொன்ன சொல்லும் மாறாது, இந்த ஜாமி சொல்வாக்கு தப்பாது. செவக பெருமாள் ஐயனார் திருக்கோவில் இந்த விழாவை முன்னிட்டு பங்காளிகள் சார்பாகும் மிளகரணை கிராம பொதுமக்கள் அன்போடு ஆசையோடு பக்கத்தூரிலிருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பிகள் அத்தனை பேர் வருகையை எதிர்பார்த்து அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த நாடகம் நடைபெற்றாலும், நாடகத்திலே காவல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உலக நாடுகளில் 2வது இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. மதிப்பு மரியாதைக்குரிய எங்களது கூடல்புதூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ
வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மண்டன், உங்கள் அபிமான நட்சத்திரம். பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது. அவர் வரணும்னா மதியமே கிளம்பும். அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த இந்த தமிழச்சி மேக்கப் போட்டு வந்தாத்தே நீங்க பார்க்க முடியும். உள்ள போனீங்கன்னா கருங்குளத்து முனி அடிச்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் தமிழனுடைய நிறமும் தமிழச்சுடைய நிறமும் கருப்புத்தான் என்பதை மேடையில் சொல்ல பெருமைப்படுகிறேன். எப்படியெல்லாம் ஜமாளிக்க அன்பு என்னடா என்ன ஆச்சு டேய் தம்பி டேய் இந்த நேரத்தில் போன் பண்ணுறான்னா டொங்காது தாண்டாவேன் கெட்ட இந்த ஒருத்தன் இப்படி பேசுறான்னா ஆம்பளை இப்படின்ட்டானா அவ்வளோதான் பிள்ளையை சாக்கிறான்னு அர்த்தம். அன்பு சகோதரி துவரங்குறிச்சிமான் கண்டெடுத்த எம்ஏ என்னது வள்ளியம்மா பட்ட படிப்பு படிச்சிருக்கா? ஏழை அது படிச்சு அதுக்கட வள்ளிக்கு வருது மெடிக்கலுக்கு போயிருக்கும்லடா. அவ அப்பயே ஆத்தா இன்சியில் எம்மடா அலறாதடா. எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். சிறு வயதிலே நாடக உலகத்திலே சாதித்து அந்த பேரும் புகழும் இதுவரையிலும் கொஞ்சம் கூட குறையாம இருக்காரு என் மாப்பிள்ளை. ஒடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திகை ராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமுது ஆள் பார்க்கத்தேன் மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட்டில் லோடு இருக்கிற மாதிரி இருப்பேன். சின்ன பையன் அரைஞ்சானா வந்து மண்டி ஓடுக்கிட்டு அழுவேன். அவன் அடிச்சு விட்டே நீ வந்து கேட்டு கொடுக்கணும். ஒரு அமுல் பேவி. ஏன்னா உடம்பு கனத்தாலும் மடுவு கனத்தவனு போய் சொல்ல மாட்டேன். உடம்பு கலத்தாலும் எங்கேனையும் போய் டக்குன்னு கை வைக்க மாட்டேன் திருடுறதுக்கு. ஏன்னா ஓட முடியாது. விரட்டினாங்கன்னா அங்கேயே போஸ்ட் மரத்தை சுற்றுவேன். நீங்கள் சுற்றி திருப்பி பேசி வச்சுருவாங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் மடுவு. எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். மணி ஒரு அம்மா பாட்டை அடிச்சு கொடுப்போம். ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே இன்னைக்கு செடிக்கு செடு நடுவே செடிக்கு செடு நடுவே இல்லை நாடத்துக்கு வந்தே கேட்கறதுக்கு வந்தே நீ தானே அழுகிற அம்மா பாட்டு பாடச்சுன்னா தாலி சிக்குவாலா விழுந்து நக்குவாலான்னு ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா?
போனதோ ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல வைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் நன்றி ப்ரோ. பெத்த தாயை பெருமை சேர்க்கும் விதமாக பாடலை பாடின தம்பி மணிகண்டா 100 ஆண்டு காலம் வாழ்கையா. சி சரவணன், எம் முத்துமுருகன், விநாயகா ரியல் எஸ்டேட், எம்எம் பில்டர்ஸ், வீடு மனை வாங்க விற்க அணுகவும், வாகை குளம் மதுரை. உங்கள் பணி சிறக்கட்டும். வாழ்த்துக்களை அன்பு உறவுகளே. ரூபாய் 501 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வ சந்திரா. சந்திரா அவனுக்கு என்ன கோபமோ, வீட்டில் ஏதோ உலக்கிட்டு அடிச்சு பிடிச்சி, அதே எனக்கு காலையில் வந்து உன்னை புலக்கிறேண்டி டம் இப்போ கதை அடைச்சிட்டா படுக்கிறேன்னு அடிச்சாம. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மாடு மண்ணை கிளறுது. அண்ணே அடிக்கிற அடியில் என் புத்தர்கள் பூராமே லைட்டாக மூவ்மெண்ட் பண்ணணும். அந்த அடி கேரளா அடியை ஒன்றை எதிர்பார்க்குறேன். கேரளாவுக்கு போகாத, எங்கனையே கோரிப்பாளையம் இந்த மாதிரி அடி அடிச்சுக்க. புதுக்கோட்டை ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
தான் தெரியும். வாய் அப்போ மூஞ்சிரு மாதிரி போகுது. தேலே வெத்தலை கிடையாது, பல்லு சட்டு அவனுக்கு. அண்ணே அழகர் காக்காச்சி அன்பு உறவுகள் சார்பாக 500 கொடுத்தாச்சு. நன்றி நன்றி. நீலகண்டா இங்கே வாப்பா. இல்லை எந்த மேடையில் உன்னைய பார்த்தாலே கணேஷ் போல ஓட்டுற மாதிரி நிற்கிறீங்க. ஏய் மிளகரனை பூரா சொந்தக்கார காட்டி கொடுத்துருவேன். கும்பிடு எல்லாத்தையும். பாடுறேன் வா. நீர் எப்படி போகுது? இந்த நக்கலுக்கு தானே போன விட்டு அரைஞ்சேன். கரெக்டாக போடணும். ரெடியா? பாட்டு கரெக்டாக போடணும், ஏமாற்றக்கூடாது. ஏன்னா தாளக்காரோடைய பெருமை யாருக்குமே தெரியாது. நீ நீலகண்டேன் சீன் தாளம் சொன்னோடனே அங்கிட்டு இருந்தா சீன் சீன் வச்சுட்டு இப்படி இங்கே சும்மா கிடையாது, யாரும் ஏமாற்ற முடியாது இந்த ஊரில். வாடவா. கோவந்தா என்ன பண்ண போறானோ தம்பி, நீ தலையிடக்கூடாது. அதில் பாலியல் வன்கொடுமை கேச போட்டு விட்டுருவேன். அப்புறம் ஒழுக்கமாறு. அவனுக்கு என்ன கையாளா? நல்ல பாட்டா பாரு. ஓரார் உறங்கையிலே ஆத்தி ஒற்றாரும் தூங்கையிலே. இல்லை நான் படிக்கவே இல்லையடா, அதுக்குள்ள பெரியார் போயிட்டு என்னடா. நல்ல வாம்பு வேடம் கொண்டு. ஏ நீலகண்டா, இந்த பாட்டுக்கு வேணாது கிஞ்சா கிஞ்சா கிஞ்சான்னு போடுவானா? ஒரு இதா போடு. கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா கவா. உட்காந்து தாய விளையாடுவோமா? தாளம் போடு மிஸ்டர். போடுப்பா. அடியாத்தி மலையில பட்ட மரம். அது பிறகு இப்போ பாரு புலக்க அடி வாங்க போறேன். நீ என் காலை கூட உடச்சி விட்டு போ. இங்கே வாவே. இந்த காமெடியை சொல்லி கொடுத்தியான் பாரு. இலை இலை குருண மருந்து முண்டை. நீலகண்டன் சீன்தாளம். நீ பஜனைக்கு போட்டு போல. நீ போறதா அந்த பத்தியா பூராமே வெள்ளிக்கிழமை பஜனைக்கு வாயா சாமி வா. அள்ளி கிளம்புறே. எத்தனை மேடையில் நீ மைக்கு நாடகத்து போட்டிருப்ப. தாளக்காரு மைக்கில் வாலியும் வையின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லவே மாட்டேன் அவன். ஏன் அந்த இரும்புக்கு அதுக்கும் கிஞ்சா கிஞ்சா கிஞ்சா. வாழ்த்துக்கள் சாமியா. பொன்முடி ராஜா சார்பாக அன்பாலயத்துக்காக 1001 சீப்பையில் பண்ணிட்டாங்களா? நன்றி. மிளகரணை கிட்னன் முப்பனார் ஆண்டிச்சாமி பேரன் பி புகழ்ராஜ் சார்பாக 501 நன்றி. அப்படியே உட்காருங்க. ஆனையூர் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சார்பாக எனக்கு பணமாலை அணிவித்து எனக்கு இந்த மிளகரணை புண்ணிய பூமியை பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஆனையூர் ஜல்லிக்கட்டு அன்பு உறவுகளே, தொடரட்டும் தமிழுடைய வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பவர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் எம்கேஆர் பணிவான நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் புகழ் உலகம் புலம் பரவட்டும். ஆனையூர் ஜல்லிக்கட்டு நண்பர்களே நன்றி. என் அன்பு தம்பிகளே நன்றி. ஜல்லிக்கட்டு பயலுகடா கொடூரமா. மிளகரண கிராமத்திலே முப்பாட்டே ஆண்டசாமி வீராங்குறையலையா செவுகப்பெருமலையனார் தத்துரமா இருக்குதோ பாரையா. இந்த மிளகரன்னு மக்களை எல்லாம் காக்குதோ பாரையா. மிளகரண கிராமத்திலே பாட்டங்க ஆண்டசாமி வீரம் குறையலையா. சாமி பூரா கண்ணு முன்னே நிற்கிதோ பாரையா. இந்த சாமி பூரா கண்ணு முன்னே நிற்கிதோ பாரையா. சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா.
கொடுத்த சாம்பளையா அரும்புகோர் ஐயாதையா கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி காளி முனியந்தா மிளகரணையில தத்துருமணிக்கிறானையா மிளகரண கிராமத்திலே இருக்கிற சாமியெல்லாம் வீரம் குறையலையா சாமி ஊரா கண்ணு முன்னே விளையாடுது வாரையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா மிளகரண கிராமத்துக்கு வந்துதான நேரமாச்சியா மிளகரண கிராமத்தில் முப்பாட்டே ஆட்ட சாமி வீரம் குறையலையா சாமி ஊரா தத்துரோமா விளையாடுது வாரையா இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குது வாரையா எஸ் அருணா கே பாலுப்பைய மகன் அருணா எனக்காக 100 ரூபா கொடுத்தா அண்ணா அவர்கள் நன்றினேன். என்ன வேற அண்ணன் பேர் ஆடலரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு இலச்சாலி 70 பேர் நின்றாலும் அந்த பிள்ளையை சிமுண்ட முடிய தள்ளைய முடியாது சரியான உருப்படி ஆனால் அடிச்சமுன தலை அருநாள்ட்டு மாதிரி கிரிச்சு புரிச்சான்னு இருக்காங்க திருச்சி சிமுண்டு மூடை இளவட்ட கல் புகழ் ஒவ்வொரு துடையும் 70 கல்ல இல்லைன்னா என்னை நீங்கள் செருப்பிட்டு அடிக்கலாம் இந்த தண்டி வர சொல்லு என்ன பண்ண போகிற சென்னையாக்க போறியா இருபுற பாவாடை மூட்டை வேணாமா அன்பு சகோதரி திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்டா சிவன் ஜாதி எஸ் வி ஆர் கிரிக்கெட் கிளப் 7 கமௌண்டர்ஸ் அம்மன் கிரிக்கெட் கிளப் மிளகரணை சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி கிரிக்கெட்டை விளையாண்டுக்கிட்டே இருந்தேன் நன்றி அண்ணன் தற்சமயம் மிளகரணை ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனாருடைய காலை காளையின் பெயர் மருதமணி மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் பப்புனாக வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்து இந்த மிளகரணை இந்த புண்ணிய பூமியை மேலும் சிறப்படைய செய்தது எங்களது மீனாட்சிபுரம் மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வேலுமுருகன் சவுண்ட் சர்வீஸ் மீனாட்சிபுரம் வேல்முருகன் எங்கே முருகா முருக மைசட்டு இதுதாமா மீனாட்சிபுரம் கிராமம் சொந்த ஊருமா எங்க வேல் முருக மைசட் பத்தி தட்டி ஓம் பேர் சூப்பரா இருக்குதம்மா அதுக்கு வேல் முருக மைசட்டு இதுதாமா பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா காட்டுல மேட்டுல ஒளிக்கலம்மா மிளகரண கிராமத்துல மேடதானம்மா மீனாட்சிபுர வேல் முருகன் மைசட்டு அருமை உடந்து ஜெயிக்கணுமா சூப்பர் வாழ்த்துக்கள் கபடி கதாநாயகன் மாவீரன் ஜெகன் நினைவாக மிளகரணை ராக்கெட் பயலுக சார்பாக 501 கபடி நாயகன் மாவீரன் ஜெகன் நினைவாக மிளகரணை ராக்கெட் பயலுகட
வாழ்த்துக்கள். கொடூரமா அண்ணனுக்கு. அதனை தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர் பாசமுள்ள பாண்டியரே SVS குரூப்ஸ் மிளகரனை சார்பாக நன்கொடை வழங்கியிருக்கிறார். 501 எவ்வளோப்பா புத்துரு 1601. நன்றி புத்துருகளா. நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள். மிளகரனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் என்னப்பா உனக்கு நான் தரேன்ப்பா இருப்பா, நீ 100 ரூபாய் கொடுத்து விட்ட அப்புறம் தேடுவேன். ஏகேபுரம் காலை தென்றல் கபடி குழு சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னுடைய பெயரை சொல்வதற்கு முன்பாக மிளகரனை இந்த பங்காளிகள் நடத்தக்கூடிய இந்த நாடகத்தை உலகத் தமிழர்கள் கைபேசிக்கெல்லாம் எடுத்து சென்று நீங்கள் கவலையாக இருக்கும் போதெல்லாம் வீடியோ பார்க்க செய்வது நான் அல்ல, என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழக்கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. வாழ்த்துக்கள் தம்பி, உன்னுடைய சேவை தொடரட்டும். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை ஆளாக்கி அழகு பார்த்த என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வரைக்கும் வத்தலை கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த MKR படிப்பறிவு இல்லாட்டாலும் ஆடு மாடு மேய்ச்சித்தான் வந்தவன் என்பது எனக்கு பெருமை. உலகத்திலே வாயிலா ஜீவனை வளர்க்கக்கூடிய அத்தனை பேர்களுமே உயர்ந்தவர்கள் தான் என்பதை இந்த மேடையில் சொல்லுகிறேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். எத்துடன் உரையை முடிக்கிறேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் வேகம் அடக்கடைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெள்ளு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அடப்பறவை மழ அறியாது போர்க்களம் நீ கூம்போது முள் தளிப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 ஆளாள கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் வெள்ளு வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் நான் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய வெள்ளும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் ஐயா இது நிற்காது ஒருபோதும் வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க 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 மிளகரனை கறிக்கடை பம்பையன் சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து SVR கிரிக்கெட் கிளப் மிளகரனை சார்பாக 201. அதனைத் தொடர்ந்து ரங்கராஜபுரம்
இளைஞரணி சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து TAS ராஜேந்திரன், TSP லில்லி கிரேஸ் 5 ஸ்டார் குரூப் சார்பாக ரூபாய் 501. அதனைத் தொடர்ந்து K பாலுத்தேவர் சிவன் புரோமோட்டர்ஸ் சார்பாக S ஆலங்குளம் 1001 சீப்பை. நன்றி என் அன்புறவுகளை. போயிட்டு பொம்பளையும் அந்த சூம்பக்காலை எழுதிட்டு வர்றேன். சிக்கந்திர சாவடி மாட்டியாவாரி மாறி பயலுக MKR ரசிகர் மன்றம் ரங்கராசபுரம் சார்பாக ரூபாய் 101. நன்றி. நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் ஜென்மம் போக்கி வழியணும். நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம குலஜாமி அருளோடு நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். கூட்ட மக்கள் என்னப்பா இப்படி இருக்கிறாங்க? மணிகண்டா என்ன இம்புடுக்கு ஏன்னா இம்புடுக்கு இருக்குது. அடைய ஆத்தி இந்த கூட்டம்லாம் தயவு செஞ்சு ஒரு 6 மணி வரைக்கும் இருங்கப்பா. ஒரு 1 மணிக்கு மேல ஓடி போயிடுறீங்களே ஏன்? எந்த மேடையில நான் இப்படி கெஞ்சதுனால இன்னையிலேருந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். வெளியில வந்தவுடனே மக்கள் காலில் விழுந்துடலான்ட்டு. என்ன காரணம்? 6 மணி வரைக்கும் உட்காந்து நாடகத்தை பார்க்கணும்னு. ஆனா இந்த கூட்டம் பூரா யாருக்குன்னு நினைக்கிற? ராதாரணனுக்கு மருதமணியனுக்கும் 2 வெங்காயத்துக்கும் MKRக்கு மருதமணிக்கும். சரி இந்த கூட்டத்துக்கு முன்னால்தான் அவங்க 2 பேரையும் போட்டுக்கிட்டு கிழிக்கணும். அது அப்புறமா கிழிப்போம். பக்கம் மேல அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மைக் செட் ஓனர் யாரு? நீங்க தானா? பேரு கண்ணாவா? கண்ணன்னா பொம்பளை விஷயத்துல வீக்கா இருப்பாங்களே இல்லையா? சரி மைக் செட்டு பேர் என்னங்க? வேல்முருகன். பேரு பொருத்தத்தை பாருங்க. வேல்முருகன் விஜி 2மே வி தான். வீனாலே வெற்றி. ஆமா இந்த பாருங்க இந்த வருஷம் பச்சை குத்துனதே அதுக்கு தான். மைக் சார். ஆமா மைக் சார். அதனால தான் மைக் செட்டுக்கார உங்களை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். போலாமா? பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கண்ணடிக்கணும், கையடிக்கணும், கை தட்டணும், விசில் அடிக்கணும், கட்டி பிடிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா முத்தம் கொடுக்கணும். ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அப்பதான் அந்த பக்கம் போவாங்க. கரைச்சல் இல்லாம இருக்கும். SES கேப்டன் பிரபாகரன் அவர்கள் பாசமுள்ள பாண்டியரே பாட்ட பாடணுமா? பொம்பளை பாடினேன். மிளகனை கிராம அருள்மிகு சிங்கமனரி சிவபெருமாள் பங்காளிகள் நடத்தும் மற்றும் கிராம பொதுமக்கள் நடத்தும் நாடகத்தில் டான்ஸாக நடிக்கும் திருச்சி விஜி அவர்களுக்கு கிராம சிறவும் பங்காளி சிறவும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. எனக்கு மாலை அணிவித்து அப்புறம் இது என்ன புடவை பட்டு புடவை எடுத்துட்டீங்க, மாலை கொடுத்துட்டீங்க. மாப்பிள்ளை யாருன்னு சொன்னா மருதமணியா? போட்டுவிடு சேனல்ல புகையிட்டோம். காலையில பாக்குற கமெண்ட்ஸ்ல அடே அப்பா மருதமணி விஜி சூப்பர்னு வருது. அடுத்து மருதமணி புருஷன் விஜி பொண்டாட்டின்னு வராம இருந்தா சரி அப்படின்னால எங்களுக்கு இந்த மாதிரி மரியாதை செய்த விழா கமிட்டியாளருக்கு நன்றி. நன்றி வணக்கம். மாலை போட்டவர் மேல ஒரு பெட்டிஷன் இருக்கு. என்ன பெட்டிஷன்? அவுடு யூடு இல்ல சொன்னா வருத்தப்பட மாட்டீங்களா யாரும்? டான்ஸுக்காரப்புல ஊர்ல காமிச்சு கொடுத்துருச்சுன்னு உள்ள நான் வெளியில வர்றதுக்காக எல்லார்ட்டையும் வணக்கம் சொல்லி போயிட்டு வர நின்றுட்டு இருந்தேன். என்னை எப்படி நம்ம கூப்பிட்டாரு? வரலண்ணே
அவ்வளவு நேரம் பின்னாடி படுத்து கிடந்தாரு. என்னை பார்த்ததை அவருக்கு எந்திரிச்சிருச்சு மனசு. அவர் கூப்பிட்ட ஸ்டைலுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப வேகமா என்னங்கண்ணே நீங்க தான் திருச்சி விஜயா பாக்குறீங்களா அப்படின்னு அதோட படுத்தவர் தான். அது வந்தது சுறுசுறுப்பு கொடுத்தமா. இப்ப போலாமா? இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு பசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு ஆட விளையாட நாமேட போடட்டுமா கூட உங்க கூட ஒரு நாள போடட்டுமா பசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு. நெத்தியில வச்ச பொட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா கூறப்பட்டு வாங்கி கொடு கூறப்பட்டு நெத்தியில வச்ச பொட்டு வச்சுக்கிட்டே இஷ்டப்பட்டு உத்தமினா உன்னை தொட்டு வாங்கி கொடு கூறப்பட்டு கண்ணாலே 100 வகை போடுகிற பொம்பள முன்னாலே கனவு வரும் கண்ணாலே 100 வகை போடுகிற பொம்பள நிக்காம கனவு வரும் அச்சாரனா நிக்காம ஹொய் ஹொய் ஹொய்யா பசமுள்ள பாண்டியரு கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து குழந்தைகளை கொடுத்து கொடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தைகளை கொடுத்து கொடுத்து மறந்து 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 நாம புதிய பாட்டு விடிய 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 நாம புதிய பாட்டு கேட்க சொல்லி படிச்ச பாட்டை பார்த்ததா பார்க்கும் முன்னே கேட்டதா ஹொய் 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 கட்டழகு பட்டகமே பட்டு வச்ச ரத்தினமே திரைய விட்டு விட்டு ஒரு ஊரா சுத்தூடவே கட்டழகு ரத்தினமே பட்டு வச்ச பட்டகமே திரைய கட்டுப்பட்டு ஊரூரா சுத்தூடவே கட்டான காலை இந்த ஆமல நிக்காம கனவு வரும் கட்டான காலை இந்த ஆமல நிக்காம கனவு வரும் அச்சாரனா மச்சாமனா அரா பசமுள்ள பாண்டியரு கட்டும் பாவலரு ஆட இடையாடு மேட போடட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா ததனா 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 அப்படி வந்தது அப்படி பாசமுள்ள பாண்டியரை கொடுத்தோம். அப்ப சுறுசுறுப்பை கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் கிளுகிளுப்பு எப்படி கொடுக்கலாம்? ஏன்னா யார் தருது? கொஞ்சம் எல்லாத்துலயும் ஷார்ப் வைங்க, இன்னர் வைங்க. ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். ஆத்தி அது செக்ஸ் இல்லக்கா செக்கு ஹலோ ஹலோ செக் பண்ணணுமா? செக் பண்ணணும். ஐயோ நாடகத்துக்கு வர மூடுல வந்தாதானே ஆளி மச்சி இது சாத்து போய் என்னன்னு தெரியல. ஹலோ ஹலோ ஆஹா ஹலோ ஹலோ தொண்டையில கிச்சு கிச்சு வந்துருச்சு மணியண்டா. என்னக்கா வாய்க்குள்ள பூச்சி இது போயிருச்சா? வாய்க்குள்ள பூச்சி போனா பரவாயில்ல. வரலனே அது வந்து சுறுசுறுப்பு கொடுத்தா இப்ப கிளுகிளுப்பு கொடுப்போமா, இல்ல 2 ஆட்டத்தை போடுவோமா, இல்ல 2 மானங்கட்ட பயிலுவளோ கூப்பிடுவோமா? வந்தோடனே ஒரு கிளுகிளுப்பு ராத்திரி நேரத்தில் போடுங்க. நல்லா 2 ஆட்டத்தை போட்டுட்டு 2 பையிலையும் இங்கிட்டு எம்கேஆர் இங்கிட்டு மருதமணி
நிக்க வச்சு செய்வோம். என்ன செய்ய போறீங்க? இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சின்ன விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? ஏன்னா தினமும் நம்ம ஊர் நாடகத்துக்கு போறோம். இந்த பாட்டு பாடினா ஒரு 10 பேராவது கிளம்பிடுறாங்க. அதனால என் மேல ஒரு பெரிய புகார் வந்துருச்சு சங்கத்துல. திருச்சி விஜய டான்ஸுக்கு போட்டா எல்லாத்துக்கும் கிளம்புதுன்னு. அதெல்லாம் விளக்கமா மேடையில சொல்லுவாங்க ஆளுங்களை பாரு. அதனால அருளனே உங்களுக்கு இன்னைக்கு கணக்கு எடுக்கிற வேலை. மேல உட்காந்து கனி உனக்கு இன்னைக்கு அந்த வேலை. யார் யார் எந்திரிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கேமராவை ஜூம் பண்ணு சொல்றேன். கனி லேசா குனி. ஐயோ அந்த கணக்குல எத்தனை பேர் எந்திரிக்கிறாங்கன்னு பாட்டு அந்த மாதிரி பாட்டு. ஏன்னா நான் எப்பவுமே என்னோட தொழிலை சுருக்கிடுவேன். அப்படியா? நல்லா விரிச்சு செய்வோமா? நிலா காயுது நேரம் நல்ல நேரம். அந்த கிளம்பிருச்சு பாரு. நெஞ்சில் பாயுது மருதமணி காமம் விடும் வானம். நிலா காயுது நேரம் நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம். தூக்கம் அல்ல மாமா காக்க வைக்கலாமா. ஆக்கி வச்ச சோத்து ஆற போடலாம். நிலா காயுது நேரம் நல்ல நேரம். நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம். 6 பட்டாணியோட 7. தண்ணி கேக்குமே மருதமணி உள்ள தூங்குறாப்ல வேணா தட்டி எழுப்பிட்டு வரியா? மருதமணி குஞ்சு மணின்னுகிட்டு 10 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்களே. எல்லாம் போயிட்டு நீர் கசிவு ராதா சொல்ற மாதிரி. ஏண்டா டே உங்களுக்கு எங்கடா கசியுது? வரிசையா போறாங்களே ஒருத்தனா. அப்படினால வரட்டு நக்கி
எம்கேஆர். அவன் என் பேர் சொல்லல, யாராவது கவனிச்சிங்களா? சிந்து மாடு, டெல்லி மாடு, சிமெண்ட் மூட்டை, மயிரை புடுங்கின மூட்டை எல்லாத்தையும் நக்கி புட்டு கடைசியா அன்பு சகோதரி. அப்புறம் என்ன அன்பு சகோதரியை போட்டுட்டு நக்குற மானங்கட்ட பயல? என்னப்பா என்ன சவுண்டு கொடுக்குறீங்க? எம்கேஆர் திட்டுனா சவுண்டு கொடுப்பீங்களா? எம்கேஆர் போடா பொறுக்கி, எம்கேஆர் போடா மானகட்டம், எம்கேஆர் போடா மாமா கரப்ப, மருதமணி போடா மானகட்டப்ப, மருதமணி போடா கூட்டி. இதுக்கு மேல இவங்கள பேச ஏதாவது வார்த்தை இருக்கா? எல்லாத்தையும் பேசுவேன். என்னால என்னென்ன பேச முடியுமா? நல்ல 2 பையிலும் மீச வச்ச ஆம்பளை. இவங்க நாடகத்துக்கு வந்தாங்களா முதலிரவுக்கு வந்தாங்களா? ஏக்கா இல்ல கூட இவங்க 2 பையலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் நரேன்னு தூக்கி போட்டு அதுல கரேன்னு இவனுக்கு மேனேஜர் விஜய். அவன் அப்புறாணிதா. ஏன்டா அவன் மொவர அவனை பார்த்தாலே எனக்கு அப்படி எரியுது. 2 பையலுக்கும் நடுவுல மேனேஜர் நடுவுல உட்காந்துக்கிறாப்ல. இந்த பக்கம் எம்கேஆர், இந்த பக்கம் மருதமணி. செவ்வாழை ஒருத்தனுக்கு, பாதாம் பருப்பு ஒருத்தனுக்கு, பிஸ்தா ஒருத்தனுக்கு. ஏடா எதுக்குடா வந்தீங்க? ஐயா நீ நேந்திர பழம் சாப்பிட வேண்டியது எனக்கு பிடிக்காத. 2 பையலும் நாடகத்துக்கு வரல, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்த மாதிரி இவங்களுக்கு பழம் உரிச்சு இன்னும் ஊருக்காரங்க ஒரு 100 மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு வாங்க, உள்ள ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடுவாங்க. வாடா வெளியில, வெளியில வாடா. இப்ப வந்ததுல இருந்து என்ன சுப்பிரபாதமா பண்ணிட்டு இருந்தேன்? யாராவது இந்த எம்கேஆருக்கு மருதமணிக்கு ரசிகர்னா எந்திரிச்சு போயிருங்க. நீதி செத்து போச்சா? கத்துக்கள் அருள் என்ன எம்கேஆர் மருதமணி ரசிகர் தான் இருந்து போயிருந்தா அத்தனை கூட்டமும் போயிட மாட்டிருக்கு. வரட்டு நக்கி உங்க முன்ன இந்த 2 பையிலையும் மண்டி போட வரல நானு. வணக்கம் நான் இல்ல. வாடா வெளியில. ஓஹோ